My dear students, this is class 11 maths chapter 3 trigonometry exercise 3.8 ல question number 2 ல subdivision 3 பார்க்க போறோம். பாருங்க question என்னன்னு பாத்தீங்கன்னா 2 sin square x plus 1 equal to 3 sin x. ஓகேவா? இந்த 3 sin x இந்த பக்கம் கொண்டு வந்துருங்க. அப்ப 2 sin square x minus 3 sin x plus 1 equal to 0. பாருங்க நல்லா கவனிங்க, ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் 2 1 is 2 தான். 2 நான் ஃபேக்டரைஸ் பண்ணிக்கிறேன். அகைன் 2 1 is 2. ரெண்டுத்துக்குமே மைனஸ் அப்ளை பண்ணுங்க. பாருங்க சம் ஆஃப் த ரூட்ஸ் -3 வந்துடுது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் -3 வந்துடுது. ஓகேவா? பட் இங்கே முன்னாடி நம்பர் இருக்கிறதுனால இது கடியில் ஒரு முறை இது கடியில் ஒரு முறை 2 போட்டுக்கோங்க. 1 2 is 2 பட் -1 இது அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ sin x -1 எக்ஸுக்கு பதிலாக என்ன வந்திருக்கு? sin x வந்திருக்கு. அப்போ sin x -1 ஒரு ஃபேக்டர், sin x -1/2 இன்னொரு ஃபேக்டர் ஈக்குவல் டு 0. அப்போ எனக்கு ரெண்டு ஆன்சர் கிடைக்க போகுது. என்னென்னா sin x -1 ஈக்குவல் டு 0ன்னு வந்தால் sin x ஈக்குவல் டு 1 -1 வந்தாட்ட போயிட்டு +1. அதே போல் sin x -1/2 ஈக்குவல் டு 0னால் sin x ஈக்குவல் டு 1/2 இன்னொரு ஆன்சர். இப்போது sin x ஈக்குவல் டு இந்த 1க்கு பதிலாக sin π/2ன்னு எழுதவா? sin 90 1 தானே. ஸோ இந்த 1க்கு பதிலாக நான் இப்படி எழுதிக்கிறேன். அதே போல் இந்த இடத்துல sin x ஈக்குவல் டு 1/2, சைனோட எந்த வேல்யூக்கு 1/2 30 டிகிரி. அப்போ sin π/6. ஓகேவா? பாருங்கள் இந்த மாடலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். sin θ ஈக்குவல் டு sin ஆல்பா மாடலுக்கு நான் கொண்டு வந்துட்டேன் இதை. அண்ட் ஆல்சோ π/2 π/6 ரெண்டுமே பிலாங்ஸ் டு தட் இன்டர்வல் -π/2, π/2 இந்த இன்டர்வல்குள்ளே வந்துடுது. ஓகேவா? சரி, இப்போது நான் ஆன்சர் எப்படி எழுதுவேன்? எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே இருக்குது பாருங்கள், nπ ப்ளஸ் -1/n இன்ட்டு ஆல்பா. ஆல்பாவுக்கு பதிலாக இங்கே என்ன வந்திருக்கு? π/2 அண்ட் n பிலாங்ஸ் டு இன்டீஜர். இந்த இடத்துல எப்படி எழுதுவோம்? எக்ஸ் ஈக்குவல் டு nπ ப்ளஸ் -1/n, ஆல்பாவுக்கு பதிலாக π/6. புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம 0லேருந்து போகலாமா? ஸோ இன்டீஜர் வேல்யூ கொடுக்க போகிறோம். இன்டீஜர் வேல்யூவில் ஃபஸ்ட்டு 0லேருந்து ஆரம்பிப்போம். n ஈக்குவல் டு 0 போடுவோம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது மொத்தம் 0 ஆகிடும். -1க்கு பவர் 0 வந்தாலும் அது 1 தான். அப்போ π/2 ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? n ஈக்குவல் டு 1 போடலாம். அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன வரும்? 1π. -1க்கு பவர் 1 வந்தால் அது மைனஸ் ஆகிடும், -1 மாறிடும். அப்போ மைனஸ் மட்டும் போட்டுக்கலாம். -π/2 திரும்பவும் எனக்கு π/2 தான் ஆன்சராக வருது. n ஈக்குவல் டு -1 போட்டோன்னா என்ன ஆகிடும்? -π. அப்புறம் இதுக்கு பவர் -1 வந்தால் என்ன ஆகுன்னா 1/-1 அதுக்கு பவர் 1. அப்போ -1 தான் ஆகக்கூடிய. திரும்பவும் மைனஸில் தான் வருது. அப்போ இந்த வேல்யூ நான் எடுக்க முடியாது, ஏன்னா மைனஸில் வரக்கூடாது இல்லையா? சரி, நான் n ஈக்குவல் டு 2 போட்டு பார்க்குறேன். n ஈக்குவல் டு 2 போட்டுன்னா இங்கே என்ன ஆகிடும்? இங்கேயே 2π வந்துடும். ஃபஸ்ட்டு பார்ட்டே 2π வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே இந்த -1 வந்து +1 மாறிடும். அப்போ +1 ப்ளஸ் π/2. புரியுதுங்களா? அப்போது இது எங்கேயோ போயிடும். 360 விட மிச்சமாக போயிடுது. 360 வரக்கூடாது இல்லையா? அப்போ இந்த வேல்யூ நான் எடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல நான் எக்ஸ் ஈக்குவல் டு π/2 மட்டும் வேல்யூ எடுத்துக்கிறேன். இப்போ இங்கே வாங்க, இப்போ n ஈக்குவல் டு 0 போடுறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு இது மொத்தம் 0 ஆகிடும். இதனுடைய வேல்யூ வந்து 1 ஆகிடும். அப்போ π/6 மட்டும்தான் எனக்கு இங்கே வேல்யூ கிடைக்க முடியும். 5/6 வரலாம்ல. அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு π/6ன்னு ஒரு ஆன்சரு. தென் n ஈக்குவல் டு 1 போட்டு பார்க்குறேன். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு nπக்கு பதிலாக 1π, அதாவது π. ஓகேவா? ஸோ -1க்கு பவர் 1 கொடுத்தா -1 தான் வரும். அப்போ -π/6. இப்போ என்ன ஆகிடும்? இது கடையில் ஒரு 1 போடலாமா? அப்போது 6க்கும் 1க்கும் எல்சியம் எடுத்தால் 6 தான். தென் 6ஆல் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 6π - π, π/6. இது யார்? 5 × 30 டிகிரி, 5 3s 50, 150 டிகிரி வரலாம் இல்லையா? ஸோ π/6 ஒரு ஆன்சர். எக்ஸ் ஈக்குவல் டு π/6. சரி, இதுக்கு மேலே போக முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க, n ஈக்குவல் டு 2 போட்டு பாருங்கள். அப்போ என்ன ஆகுது? இங்கேயே 2π வந்துடும். இதுவும் ப்ளஸ் வேலையாகும். 2π + π/6 வர முடியாது. ஸோ அதோடு நிறுத்திக்கலாம். அப்போ பாசிபிள் சொல்யூஷன்ஸு
ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச வேல்யூ 5/2 x equal to 5/2 and 5/6 and 5/6. ஸோ இந்த 3 தான் ஆன்சராக வர முடியும். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.